நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருடைய பேரை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்னா எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் போடுவாரு, உமக்காக எவ்வளோ டியூன்ஸ் போடுவாரு அப்படின்னு. அப்ப ஆவியானவர் கேட்டாரு, அந்த ஆள் பேர்ல நான் புகழ் அடையணுமா இல்ல என்ன வச்சு அவங்க புகழ் அடையணுமா? இதான் கேள்வி. நம்ம பல நேரத்தில் இப்படித்தான் விரும்புறோம். பெரிய ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க இயேசுவை பத்தி சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகும்னு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க சொல்லி அவர் பிரபலமாகிறத விட ஒண்ணுமே இல்லாதவனை பிரபலமாக்கி அவன் மூலமாக அவர் பெயர் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கேயோ சினையா தேசத்துல இருந்த ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து, சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சு, அப்புறம் 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல்ல உங்க பெரிய கூட்டம், அவங்க வந்து எகிப்துல பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. இப்ப மோசே கேட்பாரு, என்ன யாருன்னு சொல்ற, உங்களை யாருன்னு சொல்றது அவங்க கிட்டன்னு. இவர் சொல்லுவாரு, நீ போய் சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லு. நியாயமா ஆபிரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன். இவர் சொல்றாரு நான் ஆபிரகாமின் தேவன். இதுதான் கர்த்தர் உங்க மூலமா என் மூலமாக மகிமைப்பட விரும்புறது. ஒண்ணும் இல்லாதவர்களை உயர்த்தி மேல உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று. என்ன கர்த்தருடைய ஞானம் பாருங்க, என்ன கர்த்தருடைய அன்பை பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால உங்களை எண்ணி கொண்டு இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா.